ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மெம்பர்ஷிப் ரிவார்ட் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் விஷ் தாங்க. லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்னு சொல்லிட்டு கூகுள் ஐடியா இருக்குது. ஸோ அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர் கேட்டிருக்காரு. ஸோ என்னடா அது தமிழ் இப்படி வச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ் அடப்பாவீங்களா, இதுவா உங்கள் ஊரில் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்டா இந்த கார்டு அவனுக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஆனுவல் ஃபீ பார்த்தா 4500 4500 கட்டி எவனா அது என்ட்ரி லெவல் கார்டுன்னு சொல்லுவானா? ஆனால் இவன் சொல்கிறான், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சொல்கிறான் இது ஒரு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. அவனோட வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும். ஃபைனலாக அதாவது இந்த ஸ்லைட்லாம் முடிச்சது ஃபைனலாக அவங்க வெப்சைட்டை போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். அப்போ உங்களுக்கு புரிய வரும் ஏன்டா இப்படி தமிழில் வச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டில் ஃபீச்சர்ஸ் என்ன, வெல்கம் போனஸ் என்ன, பெனிஃபிட் என்ன, ரிவார்டு என்ன, எலிஜிபிள் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு பார்த்தோன்னா இவங்க என்ட்ரி லெவல் கார்டு இவங்களே சொல்லிக்கிறாங்க. இந்த கார்டு வாங்கக்கூடிய தகுதியான ஆள் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, மாதம் 50,000 சம்பளம் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்கணும். அப்படி இல்லையா நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கணும். அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். வயசு 18க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும் 1000 ப்ளஸ் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 1000 ப்ளஸ் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு வாங்கின 90 டேஸில் 15,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இவங்க வந்து எம்ஆர்னு சொல்கிறாங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து இங்கே வந்து நம்ம சொல்லுவோம்ல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இல்லை கேஷ் பாயிண்ட்னு சொல்கிறப்ப இவங்க வந்து மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ 4000 மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இவங்ககிட்ட ஆனுவல் ஃபீ அதாவது ரெனிவல் ஃபீ கார்டு அந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற கார்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 4500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஒருவேளை உங்களுக்கு வந்து 1,50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு 100% ரெனிவல் ஃபீ ஃப்ரீ தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 4,500 கட்ட தேவையில்ல. ஓகேங்களா? இதே நான் வந்து 90,000லேருந்து 1,49,000 ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படி தான் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு 50% ரெனிவல் ஃபீ வந்து வேறும். அதாவது பார்த்தீங்கன்னா 4,500 கட்ட வேண்டிய இடத்துல 2,250 ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வெல்கம் பெனிஃபிட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார்டு வாங்கின 90 டேஸில் 15,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4000 மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க் இவங்க அமெக்ஸ்ன்றது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அவங்களுடைய ஓன் நெட்வொர்க். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட், சின்ன சின்ன அந்த மல்லிகை கடை, இந்த இடம்லாம் வந்து இந்த அமெக்ஸ் கார்டு சப்போர்ட் பண்ணுற அந்த ஸ்வைப் மிஷின் இருக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நானே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வாங்கிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் ஓன் கார்டு இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட கார்டு. அவங்ககிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்க இந்த கார்டு ஏன்டா வாங்கணும்னு இருக்குடா, எனக்குடா இது வந்து சின்ன சின்ன கடையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டுது. இப்போ நான் வந்து லலிதா ஜுவல்லரி போகிறேன், இல்லைனா ஏதாவது பெரிய பெரிய ஷாப்ஸ் போகிறேன், அதாவது சரவணா ஸ்டோர் இல்லை குரோமா, இந்த இடம் தான் எனக்கு வந்து ஈஸியாக இந்த கார்டை யூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த பிரச்சனை இந்த கார்டில் இருக்குது, எல்லா இடத்துலையும் அமெக்ஸ் கார்டு சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஈவன் நானே போயிட்டு தேர்ட் பர்சன் கிட்ட நானே விசாரிச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் லலிதா ஜுவல்லரி போனப்போ அந்த இடத்துல ஸ்வைப் பண்ணுறப்ப ப்ரோ இந்த கார்டு எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் எங்கெங்க இப்போ இந்த பெரிய பெரிய கடைக்கு வந்து பல்க் ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது, சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கார்டு வந்து நீங்கள் அடிஷனலாக தான் வாங்கி ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கார்டு இருக்கும், அடிஷனலாக இந்த கார்டு வாங்குற மாதிரி இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு கார்டு மட்டும் வச்சுக்கணும் நீங்கள் எல்லா இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கவே முடியாது. ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட ஒர்க் ஆகல, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஐ சப்போர்ட். ஓகேங்களா? இது கிடையாது, பேசிக்காக அமெக்ஸ் கார்டு. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கிற ரூபே கார்டு மட்டும் தான் யூபிஐ சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ். இவங்ககிட்ட அது லான்ச் ஆக்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்கப். அதாவது நீங்கள் இந்த கார்டை ஃபாரினில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ₹100 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ₹3.50 ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் நீங்கள் வந்து சார்ஜஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கார்ட்ஸ் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். என் சேனல் பேஜ் போய் பார்த்தா உங்களுக்கு எஃப்ஐ பேங்க், ஐடிஎஃப்சி அதெல்லாம் கார்டு ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அவங்களும் வந்து ஃபோரஸ் வந்து ரீசனபிளாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபாரினில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த கார்டோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்ங்க. நீங்கள் ஒரு தடவை ₹50 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1 மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இனிமேல் வந்து அது பாயிண்ட்ஸ்னே சொல்கிறேன், என்கிட்ட பெருசாக போகுது இல்லைன்னு தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஃபியூலு கிடையாது, இன்சூரன்ஸு, யூட்டிலிட்டிஸ் அதாவது நீங்கள் கரண்ட் பில் கட்டுறப்ப, இல்லை டெலிஃபோன் பில் கட்டுறப்ப, இல்லை மொபைல் பில் கட்டுறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து
அக்செப்டபிள் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸுமே கிடைக்காது. கேஷ் டிரான்சாக்ஷன், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது நீங்க பே பண்றீங்க, முனிசிபல் ஆர்கனைசேஷன்ல ஏதாவது பே பண்றீங்க, அப்புறம் இஎம்ஐ கன்வர்ஷன். ஸோ எங்க பாஸ் மிஷின்ல போய் இஎம்ஐ கன்வெர்ட் பண்றப்ப இதுல எதுலயுமே உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகே. பார்த்துக்கங்க. ஸோ ஒன் மோர் திங். ஸோ நீங்க வந்து Flipkart, Amazonல கூட நீங்க வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. எந்த இடத்துலனா, ஸோ நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு வந்து அவங்களுடைய போர்ட்டல், அதாவது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் லாகின் பண்ணி அதில போய் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றீங்க பார்த்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்களா போய் ஸ்வைப் பண்ணிட்டு இப்ப பூர்விகா போறீங்க. பூர்விகால கிரெடிட் கார்டு குடுத்து எனக்கு வந்து 6 மந்த் இஎம்ஐ போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அது அப்ளிகபிள் கிடையாது. ஓகே. இதே நீங்க வந்து ஆ ஸ்வைப் பண்ணிட்டு உங்க இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணி, இல்ல அவங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணி அதை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அப்ப உங்களுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எலிஜிபிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்க எப்படி ரெடீம் பண்ணலாம்? ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கேப் வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 18,000க்கு மேல இருக்குன்னா, நீங்க வந்து தாஜ் வவுச்சர் ரூ. 9,000 மதிப்புள்ள தாஜ் வவுச்சர் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லனா பிக் பாஸ்கெட் ரூ. 8,000 மதிப்புள்ள பிக் பாஸ்கெட், ஷாப்பர் ஷாப், மிந்த்ரா வவுச்சர் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லையா, ஸோ ரூ. 7,000 மதிப்புள்ள குரோமா வவுச்சர், அமேசான், Flipkart வவுச்சர் நீங்க ரெடி பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது தாஜ் வவுச்சர்னா 50 பைசா, அதாவது ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லையா, அப்படியே 44 பைசா. ஓகேங்களா? பிக் பாஸ்கெட்லாம் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அமேசான்னா 0.39 பைசை. ஸோ இவங்க வந்து இவங்களே ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி இவங்களே குடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இங்கேயும் பாருங்க. 24,000 எம்ஆர் பாயிண்ட், அதாவது மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னா இந்த இடம் பாருங்க. 14,000. அதே தான் தாஜ் வவுச்சர். அப்புறம் விஸ்தாரா ஷாப்பர் ஷாப் வந்து 11,000, தனிஷ்க் 10,000. ஓகேங்களா? அமேசான், Flipkart வவுச்சர் 38. அப்போ இதை விட இது குறையுது. ஸோ 44, இங்க 42. ஸோ பார்த்துக்கங்க. இப்படி தான் அவங்க வவுச்சர் நீங்க ரெடீம் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 18,000 பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சார்ஜஸ். இவங்க அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க கிரெடிட் கார்டு வாங்கி ஒரு ₹1,000 ஸ்பெண்ட் பண்றீங்க. அந்த ₹1,000 நீங்க கண்டுக்காமயே விட்டுறீங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு அவங்க சார்ஜ் பண்றது பார்த்தீங்கன்னா, 45%னா ரூ. 450. ஓகே. ரூ. 450 பிளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்க்கு உண்டான ஜிஎஸ்டி, லேட் பேமெண்ட் ஃபீஸ் அப்படி இப்படின்னு போயினே இருக்கும். ஸோ நீங்க ரூ. 1000க்கு ரூ. 450 மட்டும் நினைக்காதீங்க. ஓகே. ஸோ மாசத்துக்கு ரூ. 3.75 மாசம் இன்ட்ரெஸ்ட், வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 45% பெருசு தாங்க, பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். ஸோ எல்லா வீடியோலுமே நான் சொல்றேன், கிரெடிட் கார்டு வச்சு கேஷை வித்ட்ரா பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அது சார்ஜஸ் ரொம்ப அதிகம். மினிமமே ரூ. 250. நீங்க ரூ. 500 வித்ட்ரா பண்ணீங்கன்னா ரூ. 250 உங்களுக்கு சார்ஜ் மட்டுமே வரும். ஓகே, மினிமம். ஸோ ஸோ இப்போ நீங்க ஒரு ரூ. 10,000 செலவு பண்ணீங்கன்னா 3.5%, ரூ. 20,000 செலவு பண்ணீங்கன்னா அது பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஏடிஎம்ல போய் நீங்க கேஷ் வித்ட்ரா பண்றது மிக மிக தவறான செயல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிவார்ட் ரிடெம்ப்ஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா இங்க கிடையவே கிடையாது. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்கல்ல வவுச்சர் ரிடெம்ப்ஷன். ஸோ ரிவார்ட் ரிடெம்ப்ஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ ஃபியூல் சர்சார்ஜ் பாருங்க. நீங்க HPCL, ஓகேங்களா, அந்த பெட்ரோல் பங்க்ல, ஓகே, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஓகேங்களா, அந்த பெட்ரோல் பங்க் பேஸ்ல போய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஜீரோ கன்வீனியன்ஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் 5,000 நீங்க சப்போஸ் அதுவும் 5,000 மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு 1% கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபியூல் பர்ச்சேஸ்க்கு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கவரேஜ். இந்த விஷயம் இவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கல. ஏன் சொல்றேன்னா, இவங்க வந்து பேசிக்கா 5 lakhs to 1 crore இன்சூரன்ஸ் கொடுக்குறதா சொல்றாங்க. பட் இந்த கார்டு கூட தர மாட்டாங்க. நீங்க தனியா போய் எடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியில போயிட்டு உங்க ஃபேமிலி ஒரு 4 பேர் கவரேஜ்க்கு வெளியில போய் இன்சூரன்ஸ் எடுக்குறீங்க. உங்க ஒய்ஃப்க்கு ஒரு 32 வயசு, உங்களுக்கு ஒரு 36 வயசு. இந்த இடத்துல போய் நீங்க இன்சூரன்ஸ் எடுக்குறீங்கன்னா, உங்க இன்சூரன்ஸ் பிரீமியம் ஒரு 24ல இருந்து 26 வருதுன்னா, இதே இவங்க கிட்ட எடுத்தீங்கன்னா ஒரு 4,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குன்ற மாரி இவங்க ஆர்டிகல், அப்புறம் கமெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. சரிங்களா? பட் ஸோ எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு தெரியல. பட் அ நீங்க வந்து டைரக்ட்டா வந்து ஐசிஐசிஐ லம்பார்டா இருக்கட்டும், இல்ல பாரதி ஏஎக்ஸ்ஏ, ஸோ இவங்க தான் இவங்க பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து இவங்க தனியா இன்சூரன்ஸ் கவரேஜ்ன்னு ஒரு கஸ்டமர் கேர் வச்சிருக்காங்க. அங்க நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே ஆல்ரெடி கார்டு வச்சிருக்கவங்க நீங்க கால் பண்ணி கேட்கலாம். கார்டு இல்லாத கூட கால் பண்ணி கேட்கலாம்னு வச்சுக்கங்க. ஸோ நான் பார்த்த வரைக்குமே இவங்க வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா தான் இருக்கு. ஒரு 10 லேக்ஸ் இன்சூரன்ஸ் நீங்க போடலாம். போயிட்டு உங்க ஃபேமிலிக்கு 10 லேக்ஸ் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா, ஸோ இது மூலியமா போகும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கன்சிடரபிள் ஒரு 10%, ஒரு 15% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல உங்க பர்சனல் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. நீங்க வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கூட போடலாங்க. அதுலயும் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதா தான் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன், அதாவது வைஃபை பேஸ்ட் டிரான்சாக்ஷன். நீங்க கார்டு அதே ஒரு மிஷின்ல ஸ்வைப் மிஷின்ல டேப் பண்ணி எடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடக்கல. ஸோ அதுவும் நீங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நான் இது வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னு நீங்க எனேபிள் பண்ணீங்க. எனேபிள் பண்ணிட்டு நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணீங்க. 2,000க்கு மேல இந்த டேப் பண்ணி யூஸ் பண்றது யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா சப்போஸ் யார் ஒன்றும் கார்டு எடுத்துமே டேப் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறோம், உங்க வீட்டில் சோலுக்கு மேலே வளர்ந்த பையன் தானே அழகாக எடுத்துமே டேப் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிடலாம், முடிஞ்சு போச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட். ஸோ 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்றாங்க ஒரு டைமும். ஸோ செலக்டட் ரெஸ்டாரண்ட் நான் சென்னை சைடு ஃபில்டர் பண்ணி பார்த்தப்ப 5 பேர்லாம் இருக்குதுங்க. நான் அதே வெப்சைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். ஓகே. ஸோ இவங்க வந்து மைல்ஸ்டோன் பெனிஃபிட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 4 தடவ ரூ. 1500 மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1000 மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் குடுக்குறதா சொல்றாங்க. ஸோ இதே நீங்க வந்து ஒரே டிரான்சாக்ஷனா கூட 20,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1000 மெம்பர்ஷிப் பாயிண்ட் குடுக்குறதா சொல்றாங்க. இது ஓகே. மந்த்லி ஸ்பெண்டிங் 1500 பிளஸ் 4 டைம். அதாவது இவங்க வந்து இந்த கார்ட ட்ரை பண்றாங்க, யூஸ் பண்ண வைக்கிறாங்க எல்லா இடத்துலயும். அதனால தான் உங்களுக்கு வந்து 4 டிரான்சாக்ஷன் பிரிச்சு குடுக்குறாங்க. மாசத்துக்கு 4 டிரான்சாக்ஷன் பண்ணா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் கார்டு நெறைய இடத்துல பரவுன்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணி, இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன செட் பண்ணியிருக்காங்க. நம்ப இந்த ஸ்லைட்ல கவர் பண்ணியாச்சு. அவங்க வெப்சைட்ல போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துரலாம். சரிங்களா? ஓகே. இதுதான் உங்களுடைய வெப்சைட். ஓகேங்களா? அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மெம்பர்ஷிப், ரிவார்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ப கவர் பண்ணிட்டோம். அடா இவன் சொன்னதே சொல்றான்னு பார்க்குறீங்களா? ஓகே. ஓகே. இங்க பாருங்க 0 லாஸ்ட் கால் லையபிலிட்டி. நீங்க வந்து உங்க கார்டு தொலைஞ்சிருச்சு. 48 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஏதாவது உங்க கார்ட்ல ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா, அது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ எஸ் ஃபைன். இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. அந்த டைனிங் பெனிஃபிட் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், சென்னைன்னு போட்டு சர்ச் பண்றேன். CHA. ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபுட் வேணும்? சவுத் இந்தியன் ஃபுட்டா நான் இங்க பாருங்க. அஞ்சப்பர், 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 அஞ்சப்பர் கூட இவங்க வந்து பார்ட்னர் பண்ணிட்டாங்க போல. இது இங்க பாருங்க. லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ், பப்பாயா, த சைக்கிள் கேப். ஓகே. நாட் வேலிட் ஆன் ஆல்கஹால் பெவரேஜ்க்கு வேலிட் கிடையாது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல. ஓகே. இடத்துல உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் அப்படின்றாங்க. இங்க பாருங்க 25% ஆஃபர்னு கூட சொல்றாங்க. 400 பிளஸ் ரெஸ்டாரண்ட். ஓகே. ஓகே. மோஸ்ட்லி இந்த கார்டில் எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சில டாபிக் விட்டுட்டுனா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு சந்தேகங்கள் எதாவது இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா எனக்கு வந்து இந்த கார்டோட டீடைல் வேணும், எனக்கு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீடைல் வேணும், இந்த டெபிட் கார்டு டீடைல் வேணும்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தனி வீடியோவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போடுறதுக்கு பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போகிறோம். அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. என் சேனல் பேஜை போயிட்டு மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.